ஜனனியும், சக்தியும் இப்பதான் ரொம்பவும் ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அவங்களோட ஹேப்பினஸ் எல்லாத்தையுமே அழிக்கிற மாரி, இங்க பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஜனனிய சுத்தமா இவங்க யாருக்குமே பிடிக்காது. அதாவது இந்த ஆதிகுணசேகரனா இருந்தாலும் சரி, மத்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜனனி மேல பயங்கரமான கோவத்துல இருப்பாங்க. ஆனா, அதாவது இவங்களுக்கு எல்லாருக்குமே வாரிசு இருக்கு. ஆதிகுணசேகரன், கதிரு, அடுத்ததா ஞானம். இவங்க எல்லாருக்குமே தன்னோட வாரிசுங்க இருக்கு. ஆனா, இப்போ சக்திக்கு பொறக்கக்கூடிய வாரிசு பொறக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு, இப்போ நம்ம ஜனனியோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தைய அவங்க அழிக்கிறதுக்காக இவங்க பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கெட்டது. ஏன்னா, ஆதிகுணசேகரன் இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல அவரு மாட்டிக்கிட்டு தவிப்பாரு. அவரு கண்டிப்பா ஜெயிலுக்கு போக தான் போறாரு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அவரு தந்திரமா எல்லாத்தையுமே முறியடிச்சு, இப்போ அவரு ஒரு சேஃப் ஜோன்ல இருந்துட்டு இருக்காரு ஓரளவுக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம அதாவது ஜனனி, சக்தி இவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா ஒரு ஹனிமூன் மாரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் ஹேப்பியா இருக்காங்க. அடுத்ததா குழந்தை பிறக்க போகுது. அதாவது அப்பா ஆயிட்டோம், அம்மா ஆயிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா வீட்ல இருக்கக்கூடிய இந்த ஆதிகுணசேகரன், கதிரு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எப்புட்றா ஜனனியோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தைய அழிக்கிறது அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவும் சோகமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவ்வளோ நாள் நம்ம ஜனனி, சக்தி முதல்ல சண்டை போட்டாங்க. 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் வரும். இன்னும் பல சம்பவங்கள் நடக்கும். இப்போ அவங்க முழுக்க முழுக்க அதாவது கணவன், மனைவி அப்படின்றதையும் தாண்டி அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா இருக்காங்க. ஏன் ஒரு உயிர கூடவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே கூட இங்க மக்கள் எல்லாருமே சோகப்படுற மாரி, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்போ இத கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜனனியோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமா? இவங்க ஏதாச்சும் பண்ணி நம்ம ஜனனிக்கு குழந்தை பிறக்காத மாரி பண்ணிடுவாங்களா? அதாவது அந்த குழந்தைய அழிச்சிருவாங்களா? அப்படின்ற உங்க கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றத உங்க மனசுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா, மத்தவங்களும் அத படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.